வணக்கம் நண்பா, லிஜின் கன்னியாகுமரி பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தம்பனேல்ல சொல்லி இருக்கிற மாதிரி எஸ்எஸ்சி ஜிடியோட எக்ஸ்பெக்ட் பிசிக்கல் டேட் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ முழுக்க என்னோட ஓன் ப்ரெடிக்ஷன், யார்கிட்டையும் நான் விசாரிக்காம என்னோட ப்ரெடிக்ஷன்ல சொல்ற விஷயங்கள் தான். ஸோ ஓரளவுக்கு முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்டா நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 20. ஸோ எப்பவுமே பிசிக்கல் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் 1 மாசத்துல இருந்து 1.5 மாசம் டேட் கிடைக்கும். இன்னும் நம்ம டேட் அறிவிக்கல அப்படின்றதுனால கண்டிப்பா இன்னையில இருந்து, அதாவது இன்னைக்கு டேட் விட்டாலும் 1 மாசம் அப்படிங்கும்போது அடுத்த மாசம் 20 வந்துருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 101% 1 மாசம் இல்ல 1.5 மாசம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே 1-2 டைம் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கலுக்கு டேட் விட்டு ஒரு 20 டேஸ்லயே கூப்பிட்ட செலக்ஷனும் இருந்திருக்கு. பட் ஆவரேஜா பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1 மாசம் கிடைக்கும். ஸோ இன்னும் டேட் சொல்லல அப்படின்றதுனால எப்படியும் என்னோட கெஸ்ஸிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் இல்ல அப்படின்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான் இருக்க வாய்ப்பு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஜூலை 20 அப்படிங்கும்போது ஆகஸ்ட் 15க்கு உள்ளாடி இந்த பிசிக்கல் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது 1 மாசத்துக்கு உள்ளாடி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 15க்கு எல்லா ஃபோர்ஸ்ல இருந்தும் டெல்லியில ஆகஸ்ட் 15 பரேட் பண்ண போவாங்க. ஸோ பரேடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரேட் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் பரேடுக்கு சொல்லித்தரவங்க, கூட்டுறவங்க, பொறுக்கிறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க, செடி நடுறவங்க, செடிக்கு தண்ணி ஊற்றுறவங்க, அதே மாதிரி பூட்டு தைக்கிறவங்க, அவங்க போடுற யூனிஃபார்ம் தைக்கிறவங்க அப்படின்ட்டு நிறைய பேர் அங்கே டியூட்டிக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸ்லையும் ஒவ்வொரு கேம்ப்லேருந்து நிறைய பேர் டியூட்டிக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கேம்பில் டியூட்டி பார்க்குறதுக்கு ஆள் கம்மியாயிரும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபிசிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா எல்லா ஃபோர்ஸஸுமே ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகஸ்ட் 15 பரேட், அதாவது டெல்லியில் நடக்கிற அந்த பரேட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர எந்த செலக்ஷன்லையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பிசிக்கலுக்கு அப்படின்னு ஒரு போர்டு உருவாக்கணும். அந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் இந்த பிசிக்கல் டியூட்டி மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஃபீல்டு டியூட்டிக்கு ஆள் கம்மியாயிரும் அப்படின்றனாலையும் ஆகஸ்ட் 15 இந்த டைம்ல கண்டிப்பாக உங்களுக்கு பிசிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பிசிக்கல் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் இல்லை அப்படின்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான் என்னோட ஓன் ப்ரெடிக்ஷன். இது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்க இப்போ இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு 1 வீக் 2 வீக் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 32 மினிட்ஸ்ல ஓடிட்டு இருக்கீங்க, 28ல ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களால டைமிங் வைக்க முடியும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிக்காம உங்களால 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். முதல்ல எடுத்த உடனே டைமிங் வைக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது 1600 மீட்டர் ஓடி டைமிங் வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது 3200 டைமிங் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் 5 கிலோமீட்டர் டைமிங் பார்க்கணும். ஃபர்ஸ்டா நீங்க பண்ண வேண்டியது 5 கிலோமீட்டர் டைமிங் வச்சு ஓடுறது இல்ல, 5 கிலோமீட்டரை பினிஷ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்றது தான். ஸோ 5 கிலோமீட்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரீத்திங் கண்ட்ரோல் பிளஸ் ஸ்டாமினா. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா தான் உருவாக்க முடியும். ஸோ கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, டைமிங் வைக்கலாம்னா என்ன பண்றது அப்படின்னு. டைமிங் ஒரு நாள் 2 நாள் வராது. கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்றது மட்டும் செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.